இன்னைக்கு மகாநதி சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து அஜய்க்கும் ராகினிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அப்போ காவேரி என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி என்னை கடத்தினவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த மண்டபத்துக்கு வாங்க, அங்கே தான் இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே போலீஸ் வந்து பசுபதியை வந்து கைது பண்ணி அழைச்சிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு அஜயோட அப்பா ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. அஜயோட அப்பா சொல்கிறாங்க, எல்லாம் இவளால் வந்தது தான், இவளை யாரும் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொன்னது, விஜய் நாங்கள் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம், நாங்கள் போகிறோம் அப்படிங்கும்போது விஜய் வந்து ரொம்ப கோவப்படுறாரு காவேரி மேலே. என்ன காவேரி, என்கிட்ட கூட சொல்லாமல் நீ செஞ்சிட்ட அப்படின்னு, நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அவர் பேரில், இவன் தானே என்னை கடத்திட்டு போய் வச்சிருந்தான், என்னை எவ்வளோ இம்சை பண்ணான் தெரியுமா அப்படிங்கும்போது ராகினி ரொம்ப கத்திட்டு ஓடுறா. அப்போ விஜயோட சித்தப்பா வந்து ரொம்ப சத்தம் போடுறாரு, காவேரி எல்லாம் ஓ இஷ்டம்னு நினைக்கிறியா, என் பிள்ளைக்கு நடக்க வேண்டிய இப்போ நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் நின்று போயிடுச்சுல, நீ நினைக்கிற நின்று போயிடுச்சுன்ட்டு அது ஒரு காலம் நடக்காது, நாங்கள் வெளியே போகிறோம் இந்த வீட்டை விட்டு அப்படிங்கும்போது, சித்தப்பா நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, இருங்க நான் காவேரி கிட்டே நான் பேசுகிறேன், என்ன காவேரி ஏன் இதெல்லாம் பண்ணேன், நீ வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்க, நான் வாங்க முடியாதுங்க, நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க என்னை கடத்திட்டு போனாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது விஜயோட தாத்தா கேட்குறாரு, என்னப்பா விஷயம் அப்படிங்கும்போது, ஆமாம் நாங்கள் வந்து இதுக்கு போனோம் ஊருக்கு போயிருந்தோம்ல, அப்போ வந்து காவேரியை வந்து ஒரு ஆள் கடத்திட்டு போயிட்டாரு, அது வேறு யாரும் இல்லை தாத்தா, இந்த பசுபதி தான் கடத்திட்டு போய் ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு, அடித்தாங்க எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கும்போது, அப்படி அதை ஏம்மா என்கிட்ட காவேரி நீ சொல்லவே இல்லை, நீ பண்ணது ரொம்ப தப்பு, அதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்து இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தியிருப்பேன், நீ எதுக்கு நிறுத்தணும், நீ வந்து கெட்ட பேர் வாங்குறீல, இப்போ நீ பண்ணது ரொம்ப தப்பு காவேரி, நீ பேசாத அப்படிங்கும்போது, அப்படின்னு இல்லை தாத்தா நான் வந்து செஞ்சது கரெக்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு இது வந்து வீட்லேயும் சண்டை நடக்குது. இதை வந்து காவேரியோட தங்கச்சி பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா பாட்டிக்கிட்டேலாம் போய் சொல்கிறாங்க. இப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, அங்கே ஒரே சண்டை நடக்குது அப்படிங்கும்போது, என்ன சண்டை அப்படிங்கிறாங்க. பாட்டி வந்து காவேரியோட பாட்டி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன ஆச்சு காவேரின்னு, ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து அந்த பிரச்சனை முடியலை. உடனே விஜய் சொல்கிறாரு, நீ ஏன் எங்களுடைய விஷயத்தில் இன்டர்ஃபியூ ஆகுற, நீ வந்து கடைசி வரைக்கும் என் கூட இருக்க போறியா, நம்ம பண்ணியிருக்கிறது கான்ட்ராக்ட் மேரேஜ், நீ எதுக்கு எங்கள் குடும்ப விஷயத்துலலாம் வந்து தலையிடுற, இதோட நிறுத்திக்க காவேரி, நீ வந்து வாபஸ் வாங்க கேஸ் அப்படிங்கும்போது அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. என்ன இப்படிலாம் பேசுகிறாரு, நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டு வந்தோம், அதையே சொல்லி சொல்லி காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காவேரி அப்படியே ரொம்ப கவலையாக நிற்கிறாங்க. அப்போ விஜய் சொல்லிடுறாரு, இதுக்கு மேலே உனக்கு வந்து இந்த வீட்டில் இடம் கிடையாது, நீ என்ன பண்ணுற, நீ வெளியே போ, உங்கள் குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு நீங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு வெளியில் போங்க, நாங்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் இப்போ வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்ட்டாங்க, என்னை வளர்த்தவங்களே அவங்க தான், எனக்கு அவங்க தான் முக்கியம், நீ முக்கியம் கிடையாது காவேரி, வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்லும்போது இது காவேரி என்ன பண்ணுறாங்க, வீட்டை விட்டு வெளியாகிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு நிற்கும் போது தாத்தா கேட்குறாரு, என்னம்மா எங்கே போகிற அப்படிங்கும்போது, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிறாங்க